எமர்ஜென்சி ரூம்ல ஒரு 5 பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்க பேஷண்ட்டை ரொம்பவே ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏன் அப்படின்னா அவங்க வலியால துடிச்சிட்டு இருப்பாங்க. கிட்னி ஸ்டோன்ஸ் ஏன் வருது? ஸோ நேச்சுரலாக நம்ம பாடியில் இருக்க சால்ட்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிட்னி வழியாக தான் ஃபில்டர் ஆகி எக்ஸ்கிரிட் ஆகும். ஸோ கிட்னி பேசிக்காக நம்ம பாடியில் இருக்கிற ஒரு ஃபில்டர் தான். நம்ம பிளட்டை ஃபில்டர் பண்ணுறது கிட்னியோட வேலை. சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகவும் வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாகவும் இருக்கும்போது அந்த சால்ட்ஸால வெளியில போக முடியாது. அண்ட் நாளடைவில் அது சைஸ் பெருசாகி நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸ்க்கான சிம்டம்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம தண்ணி கரெக்டா குடிச்சோம் அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸ்க்கான ரிஸ்கை ரொம்பவே கம்மி பண்ணலாம். ஸோ இது ஒரு ஃப்ரீ மெடிசன் இல்லையா? கிட்னி ஸ்டோன்ஸ்க்கான சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு அடிக்கடி யூரின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடிக்கடி யூரின் வர மாதிரியான சென்சேஷன் இருக்கலாம். நீங்க யூரின் போகும்போது வலி எரிச்சல் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. யூரின்ல பிளட் கலந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் உங்களுக்கு பேக் பெயின் அண்ட் இந்த கிராயின் ரீஜன் ஃபுல்லா பெயின் இருக்கலாம். நாசியா, வாமிட்டிங் மாதிரியான சிம்டம்ஸும் வரலாம். ஃபீவர் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிட்னி 2 பக்கமும் இருக்கும். அதை யூரிட்டர்னு ஒரு டியூப் மாதிரி கனெக்ட் ஆகி கீழே ஒரு ஸ்டோரேஜ்க்கு கொண்டு போகும். அந்த இடம் தான் யூரினரி பிளாடர். ஸோ பிளாடர்ல இருந்து யூரித்ரான்னு சொல்ற ஒரு டியூப் வழியா வெளியில வரும். ஸோ இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் இங்க இருக்கும்போது உங்களுக்கு அதிகமான வலியோ இல்ல அதிகமான சிம்டம்ஸ் தெரியாம இருக்கலாம். ஒன்ஸ் இது கீழே இறங்கி இந்த யூரிட்டர்ன்ற டியூப்ல இருக்கும்போது வலி ரொம்பவே அதிகமாகலாம். அண்ட் இதனால என்ன ஆகும்னா, மேல இருந்து ஃபில்டர் ஆகி வர யூரின் கீழே வர முடியாம அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால கிட்னி இன்ஃபெக்ஷன் வரலாம் அண்ட் கிட்னி வீக்கமும் ஏற்படலாம். யூரிட்டரோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 mm போல தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோன்ஸோட சைஸ் 4 mm இருந்துச்சு அப்படின்னா நீங்க நிறைய தண்ணி குடிச்சு ஈஸியா இந்த ஸ்டோன்ஸை வெளியில கொண்டு வந்துடலாம். அதை விட பெரிய சைசஸ் இருக்கிற ஸ்டோன்ஸை மேனேஜ் பண்றதுக்கு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் தேவைப்படலாம். யாரெல்லாம் கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு ரொம்ப ப்ரோனா இருப்பாங்க அப்படின்னா, ஒன்று கான்ஸ்டன்டா டீஹைட்ரேட்டடா இருக்கிறவங்க அண்ட் ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட்ல இருக்கும்போது டீஹைட்ரேஷன் அதிகமா இருக்கும். ஸோ அந்த டைம்ல அந்த டீஹைட்ரேஷனை நீங்க காம்பன்சேட் பண்ற மாதிரி தண்ணி குடிக்காம இருந்தோம்னா கிட்னி ஸ்டோன்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாகலாம். அண்ட் 2வது, நம்மளோட உணவுல ஆக்சலேட்ஸ்னு சொல்ற பொருட்களை அதிகமா எடுத்துக்கிறது. ஸோ இந்த ஆக்சலேட்ஸ் பிளான்ட்ஸ்ல இருக்கும். ஸோ முக்கியமா பார்த்தோம்னா கீரை வகைகள், ரூட் வெஜிடபிள்ஸ், பொட்டேட்டோ, பீட்ரூட், இது மாதிரியான வெஜிடபிள்ஸ்ல ஆக்சலேட்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அதை அதிகமான அளவுல கன்சியூம் பண்ணிட்டு அது கூட கால்சியம் கம்மியாவோ இல்லை தண்ணி நம்ம கம்மியாவோ எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு, அடுத்ததா டயட்ல சால்ட் அதிகமா எடுத்துக்கிறவங்களுக்கு. நம்ம நார்மலா எடுத்துக்கிற சால்ட் அளவுனால பெருசா பிரச்சனை வராது. பட் நம்ம அதிகமா ப்ராசஸ் ஃபுட், பேக்ட் ஃபுட் சாப்பிட்றோம் அப்படின்னா அதுல சால்ட் கண்டென்ட் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ நீங்க அதை எடுக்கும்போது கிட்னி ஸ்டோன்ஸ்க்கான ரிஸ்க்கும் அதிகமாகுது. கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கும்போது உங்களோட சால்ட் இன்டேக்கை கம்மி பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூனுக்கு அதிகமான அளவில் சால்ட் எடுத்துக்கிறத தவிர்க்கணும். அண்ட் இனிப்பான பொருட்கள் அண்ட் மாவுச்சத்து உள்ள பொருட்கள் அதிகமா எடுக்கிற போதும் கிட்னி ஸ்டோன்ஸ்க்கான ரிஸ்க் அதிகமாகுது. அண்ட் உங்களுக்கு ஏற்கனவே டயபிட்டிஸ், ஒபிசிட்டி, ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் கிட்னி ஸ்டோன்ஸ்க்கான ரிஸ்க் ரொம்பவே அதிகமாகுது. அண்ட் உங்களுக்கு கிட்னில ஏதாவது அனட்டாமிக்கல் அப்நார்மாலிட்டி இருந்தாலும் கிட்னி ஸ்டோன்ஸ்க்கான ரிஸ்க் அதிகமாகலாம். அண்ட் உங்களோட ஃபேமிலியில யாருக்காச்சும் அம்மா, அப்பா, ஆர் அண்ணன், தங்கச்சி, தாத்தா, பாட்டி இந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்தாலும் உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்க அப்படி இருக்கும்போது கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். உங்களோட வைட்டமின் டி லெவல்ஸ், கால்சியம் லெவல்ஸ் கம்மியா இருந்தாலும் கிட்னி ஸ்டோன்ஸ்க்கான ரிஸ்க் அதிகமாகலாம். இதை எப்படி வராம ப்ரிவென்ட் பண்ணலாம் அண்ட் வந்துச்சுன்னா எப்படி மேனேஜ் பண்ணலான்னு பார்க்கலாம்.
ஸோ முக்கியமான விஷயம் தண்ணி. குறைஞ்சபட்சம் 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரையும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு குடிக்கணும். ஸோ நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்கும்போது தான் அந்த ஸ்டோன்ஸ் வந்து டிசால்வ் ஆகி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அண்ட் 2வது விஷயம், லெமன் கலந்த வாட்டரை நீங்கள் குடிக்கலாம். லெமன் வாட்டர் நீங்கள் குடிக்கும்போது கிட்னி ஸ்டோன்ஸ் டிசால்வ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அண்ட் ஃபர்தராக வராமையும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. லெமனில் வந்து சிட்ரேட்னு சொல்கிற ஒரு காம்பவுண்ட் நம்மளோட யூரினை அசிடிஃபை பண்ணுது அண்ட் ஆல்சோ ஆக்சலேட் ஸ்டோன்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சில ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. அண்ட் அடுத்ததா நீங்கள் நிறைய நீர் சத்து உள்ள காய்கறிகளை எடுத்துக்கலாம். அடுத்தது முக்கியமான டவுட் என்ன இருக்குன்னா, தக்காளி சாப்பிடலாமா அப்படின்னு. தக்காளியோட அளவுகளை குறைச்சிக்கலாம், பட் சாப்பிடக்கூடாதுன்னு எதுவும் இல்லை. தக்காளியில இருக்கிற ஆக்சலேட்ஸ்னால ஸ்டோன் வருதுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, பட் அது ஒரு மித். அண்ட் நான்வெஜ் சாப்பிடலாமா அப்படின்னா சாப்பிடலாம், பட் நான்வெஜ் நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கூட நீங்க தண்ணி நிறைய எடுத்துக்கணும் அண்ட் ஆல்சோ உங்களோட ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கணும். அண்ட் நீங்க கிரானிக்கா PPI புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்னு சொல்ற ட்ரக்ஸ், அதாவது பேண்டப்ரசோல், ஒமிப்ரசோல் மாதிரியான மாத்திரைகளை நீங்க அதிகமா எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ்க்கான ரிஸ்க் அதிகமாகுது. அண்ட் உங்களோட லிவர்ல இல்லை டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தாலும் அண்ட் ஸ்டொமக் ஆசிட்ஸ் கம்மியா இருந்தாலும் கிட்னி ஸ்டோன்ஸ்க்கான ரிஸ்க் வந்து அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. ஸோ ஃபேட்டி லிவர் அண்ட் டைஜஸ்டிவ் இல்னஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணும்போது ரிஸ்க்கை நம்ம கம்மி பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி வைட்டமின் D ஆர் கால்சியம் சப்ளிமெண்டேஷன் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற போது உங்கள் டாக்டர்கிட்ட அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ உங்கள் டாக்டர் அதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் கிட்னி ஸ்டோன்ஸ் கால்சியம் ஆக்சைட்ஸ் சால்ட்ஸ்னால வருது அப்படின்னு கால்சியம் இன்டேக்கை நம்ம கம்மி பண்ணக்கூடாது. கால்சியம் இருந்தால் தான் இந்த ஆக்சலேட்ஸ்ன்ற பார்ட்டிகல்ஸ் வந்து வெளியில வர்றதுக்கு உதவும். ஸோ நீங்கள் கால்சியமை கம்மி பண்ணும்போது இந்த ஆக்சலேட்டோட கண்டென்ட் அதிகமாயிட்டு நம்ம போன்ல இருக்க கால்சியம் மற்ற இடத்துல இருந்து கால்சியமை எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்னா முக்கியமானது டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் நிறைய காய்கறிகள்ல கால்சியம் அதிகமாக இருக்கு. கால்சியம் சார்ந்த உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டாம். ஆக்சலேட்ஸ் எதுலலாம் அதிகமா இருக்குன்னு பார்த்தோம்னா முக்கியமா கீரை வகைகள், நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வகைகள் அண்ட் பீட்ரூட், பொட்டேட்டோ, டீ, சாக்லேட் அண்ட் ப்ரௌன் ரைஸ் நீங்க எடுக்கிறீங்கனாலும் அதுல ஆக்சலேட் அதிகமா இருக்கும். ஸோ இதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்கு நீங்க சேஞ்ச் ஆகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.